ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்களுடைய வருகை மிகவும் குறைவாகவே இருக்குது. அதே போல் நாளைக்கு காலையில் 35,000 இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்க போகிறாங்க. என்ன டைம்லேருந்து கொடுப்பாங்க, நாளைக்கு கூட்ட நிலவரம் எப்படி இருக்கும்ன்றதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சோன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்தே ஒரு பரவலான மழை பெய்யுது. அதனால் பனிமூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தரிசனத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மழைக்கும் பனிக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வரணுமோ அந்த பிளானோட வாங்கன்ற ஒரு அப்டேட்டை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். அதே போல் பக்தர்கள் கூட்டம் மிகவும் குறைவாகவே வந்துட்டுருக்கு. ஒரு 3-4 நாளாக பார்த்தோம்னா காலையில் 3 மணி கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் ஈவினிங் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி நிலவரமும் அதே தான், அவ்வளோ நேரம் அவைலபிலிட்டி இருக்குது. நாளை காலை 35,000 இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்க போகிறாங்க. காலை 3 மணிக்கு திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்களுக்கு வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், நடைபாதை அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு உண்டான டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் அலிப்பிரி நடைபாதை என்ட்ரன்ஸில், ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறவங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரன்ஸ்லையும் கொடுக்குறாங்க. மொத்தம் நாளை காலைக்கே உண்டான தரிசன டிக்கெட், நாளைக்கே டிக்கெட் வாங்கி நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உண்டான டிக்கெட் ஒரு 17,500 டிக்கெட்டும், ஸ்ரீவாரிமெட்டில் ஒரு 5,000 டிக்கெட்டும் கொடுப்பாங்க. நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உண்டான டிக்கெட் கணக்குங்க இது. அதே போல் மறுநாள் காலையிலேருந்து ஒரு 12,500 டிக்கெட் கொடுப்பாங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் இன்னைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் அதிகாலை ஸ்லாட், அதாவது புதன்கிழமையோட அதிகாலை ஸ்லாட் ஒரு 12,500 டிக்கெட்டும் கொடுப்பாங்க. மேபி நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். வரும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொண்டு வாங்க போதும். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையற்றது. எக்ஸாம்பிள், நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், தங்க பிரதர்ஷன் டிக்கெட், எந்த ஆன்லைன் டிக்கெட் வைத்திருப்பவராக இருந்தாலும் ஒரு இலவச தரிசன டிக்கெட்டோ இல்லாத திவ்ய தரிசன டிக்கெட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு இலவச தரிசன டிக்கெட் வாங்கினா அடுத்த 30 நாள் கழிச்சு நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வச்சுருக்கவங்க ஒரு இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நடைபாதையில் செல்கிறதுக்கு தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாது. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு பேருந்து மார்க்கமாகவும் போகலாம், நடைபாதை வழியாகவும் போகலாம் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நடைபாதையில் போகும்போது அலிப்பிரி நடைபாதையும் ஸ்ரீவாரி நடைபாதையும் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணிக்குள்ளே 15 வயது கீழே உள்ள குழந்தைங்க அலோவ் பண்ணுவாங்க. அதற்கு மேற்படியாக குழந்தைகளை நடைபாதைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க என்ற விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை கூட சொல்லிக்கிறேன். தரிசன நேரம் நாளைக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 முதல் 9 மணி நேரம் வரையும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 3 மணி நேரம் வரையும், டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் மூலயமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2.5 மணி நேரம் முதல் 5 மணி நேரத்துக்குள்ளே பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. எங்கேயுமே அளவு கடந்த கூட்டம் இல்லை. நாளை காலை வழக்கம் போல் 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸில் திருமலை ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. திருப்பதினா விஷ்ணு விவாஸ்லையும் சீனிவாஸ்லையும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் தராங்க. தாராளமாக உங்கள் ரூம் புக்கிங்கை பதிவு செஞ்சுக்கலாம் என்ற அப்டேட்டையுமே உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம டெம்பிள் அப்டேட்ஸ் சேனலுக்கு வழங்குவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றினா வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை கொடுக்குறேன். டெய்லியும் திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் நம்ம சேனலில் 1-2 கொடுத்துட்றோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.